வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். இது தேர்தல் காலங்கிறதுனால ஆளும் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க சாதனைகளை பட்டியலிடுறதும் மேடையில தான், ஆண்ட கட்சிகள் தங்களுடைய கடந்த கால சாதனைகளை நினைவுபடுத்துறதும் மேடையில தான், மற்ற கட்சிகள் ஆளுறவங்களையும் ஆண்டவங்களையும் விமர்சிக்கிறதும் மேடையில தான். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான மேடை பேச்சுக்கள் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக தயாரா இருக்கு. நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்னைக்கு நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில முதல்ல அமைச்சர் தங்கமணியுடைய பேச்சை கேட்கலாம். தேர்தல் வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றிய ஒரே கட்சி அதிமுக தான் அடிச்சு சொல்றாரு அமைச்சர். விவசாயிகளுடைய பாதுகாவலாக இருப்பேன், விவசாயிகளுக்கு நியாயமான விலையை நான் வாங்கி கொடுப்பேன் என்று காஞ்சிபுரத்தில் பேசுகின்ற போது ஸ்டாலின் சொல்கின்றார். அதே சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், உங்களை நேரடியாக ஸ்டாலினை பார்த்து கேட்டேன், கரும்புக்கு 2500 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு காலம் முழுமையாக இருந்துவிட்டு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் சென்று விட்டீர்களே. அம்மா அவர்கள் 2500 ரூபாய் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று அதற்கும் மேலாக 2850 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி எது சொன்னதை செய்கின்ற ஆட்சி. நீங்களா சொன்னீர்கள்? இன்று விவசாயிகளுக்காக கூப்பாடு போடுகிறீர்கள், நீலி கண்ணீர் வெடிக்கின்றீர்கள் என்று சொன்னால் மக்கள் ஏமாந்து விடுவார்களா? 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த கொடுமையை மறந்து விடுவார்களா? இந்த 5 ஆண்டு காலத்தில் அம்மா அவர்கள் செய்த சாதனைகளை மறந்து விடுவார்களா? நாங்கள் சொல்கின்றோம், ஏழைகளுக்காக இருக்கின்ற ஒரே ஆட்சி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி. ஏழைகளுடைய சொத்தை கொள்ளையடிக்கின்ற ஆட்சி கடந்த கால திமுகவின் ஆட்சி. அந்த ஆட்சிக்கு இனிமேல் தமிழகத்தில் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற நிலைமைதான் இன்று உருவாகியிருக்கின்றது. அதுதான் தமிழகத்தில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு சரித்திர சாதனையாக வெற்றி பெறப் போகின்றோம். அம்மா அவர்கள் சொன்னார்களே, தேர்தல் என்றால் வாக்குறுதியை கொடுப்பது வாக்களை பெறுவதற்கு அல்ல, அவருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு தேர்தல் என்று வந்தால், ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் தேர்தலில் வாக்குறுதியை கொடுப்பார்கள். எதற்கு என்று சொன்னால், அம்மா அவர்கள் சொன்னதை போல அவருடைய வாழ்வாதாரம் உயர்கின்ற வகையில் ஏழை மக்களுடைய அடித்தள மக்கள் மேல்மட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு கொடுத்த அத்துணை வாக்குறுதியும் 100க்கு 100% இந்தியாவிலேயே நிறைவேற்றிய ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தான் என்பதை சட்டமன்றத்தில் அறிவித்தார்களே. நீங்கள் சொல்லுங்களே பார்க்கலாம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எத்தனை, நிறைவேற்றியது எத்தனை என்பதை. நான் 3 வாக்குறுதி உங்களிடத்திலே கேட்டேன். ஒன்று, டிவியை கொடுத்தீர்கள், கேபிள் கட்டணத்தை கொள்ளையடிப்பதற்காக. 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னீர்கள், கடைசி வரை கொடுக்காமல் சென்று விட்டீர்கள். கேஸ் அடுப்பு என்று சொன்னீர்கள், கடைசி வரை கொடுக்காமல் சென்று விட்டீர்கள். அடுத்ததா சமீபத்தில் ஒரு திமுக மேடையில் சுபவீர பாண்டியன் பேசினதுல இருந்து ஒரு பகுதியை கேட்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் வெறும் வாக்குறுதிகளுக்காக மட்டும் நலத்திட்டங்கள் கொண்டு வர்றதில்லைன்னு சொன்ன சுபவி, அதையும் தாண்டி அவர்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பு தான் காரணம்னு சொல்றாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாற்றுத்திறனாளிகள் என்கிற பெயரே தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய பெயர் தான். அதற்கு முன்னால் உடல் ஊனமுற்றவர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். சொல்லால் கூட அவர்களை காயப்படுத்த கூடாது. கலைஞரினுடைய பார்வையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சொற்களால் கூட காயப்படுத்த கூடாது என்றுதான் உடல் ஊனமுற்றோர் என்று அழைக்காதீர்கள், அவர்களை மாற்றுத்திறனாளிகள். ஒரு பொறி ஊனமுற்றால் இன்னொரு பொறி கூடுதலாக செயல்படும். யாருக்கு பார்வை தெரியவில்லையோ அவர்கள் புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்ன கலைஞர் அவர்கள் என்ன செய்தார்? அவருடைய ஆட்சி காலத்தில் இதே போல ஒரு பட்டினி போராட்டத்தை மாற்றுத்திறனாளிகள் அறிவித்தார்கள். நடந்த செய்தியை சொல்லுகிறேன், நீங்கள் அறிந்த செய்திதான். நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்கள் நினைவில் வைத்திருக்கலாம், பொதுமக்களும் அறிந்த செய்திதான். ஆனாலும் என்ன ஒன்று என்றால், மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பாக இருக்கிறது, நினைவூட்டி கொண்டே இருக்கிறது திமுக கழகத்துக்காரனின் கடமையாக இருக்கிறது என்பதனால் சொல்லுகிறேன். கலைஞர் என்ன செய்தார்? காலையிலே செய்தித்தாளிலே பார்த்தார், மாற்றுத்திறனாளிகள் சென்னை பொது மருத்துவமனைக்கு எதிராக பட்டினி போராட்டம் தொடங்குகிறார்கள் என்று. வேறு எந்த முதலமைச்சரும் செய்திராத ஒன்றை அவர் செய்தார். வேறு ஒன்றுமல்ல, கோட்டைக்கு போவதற்கு முன்னால் நேரடியாக அந்த பொது மருத்துவமனைக்கு முன்னால் பட்டினி போராட்டம் நடத்துகிற அந்த மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தார். அவர்களுக்கே புரியவில்லை. ஒரு இடத்தில் திடீரென்று முதலமைச்சர் தங்களை வந்து சந்திப்பார் என்று அவர்கள் கருதவில்லை. தெருவிலே வந்து சந்தித்தார். சந்தித்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்களினுடைய கோரிக்கைகளை
நான் நிறைவேற்றுகிறேன், நீங்கள் பட்டினி போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நம் தலைவர் கலைஞர் எங்கே? அவர்களை தரதரவென்று இழுத்து போகிற இந்த அரசு எங்கே? இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு நான் தமிழ்நாட்டிலே மட்டுமில்லை பெரியோர்களே, இந்தியா முழுவதும் திருநங்கைகள் இருக்கிறார்களா இல்லையா? இந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லப்படுகிற மாற்று பாலினத்தவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திருநங்கைகளுக்கான நலவாரியம் இருக்கிறது, வேறு எங்கேயும் இல்லை. எல்லாம் வாக்குகளுக்காக, எல்லாம் அரசியலுக்காக என்று சொல்லுகிறவர்களை பார்த்து கேட்கிறேன், மாற்று திறனாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? மாற்று பாலினத்தவர்கள் திருநங்கைகள் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அவர்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவா கலைஞர் செய்கிறார்? அவருக்குள் இருக்கிற இயல்பான தாய்மை, இயல்பான அன்பு, இயல்பான ஈர நெஞ்சம் அந்த மக்களை நோக்கி நகர்கிறது, அவர்களுக்கான மாற்றை செய்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் கை ரிக்ஷாவை ஒழித்தவர் யார்? மேற்கு வங்கத்திலே பொது உடைமை கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது கூட கை ரிக்ஷா இருந்தது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ என்று பாரதி கேட்டான். மனிதரை வைத்து மனிதர் இழுக்கலாமா? கூடாது. கை ரிக்ஷாக்களை ஒழித்து அவர்களுக்கு மிதிவண்டி ரிக்ஷாக்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆனால் என்ன வேதனை, என்ன ஆதங்கம்! அந்த கை ரிக்ஷா தொழிலாளர்கள் கூட முழுமையாக நமக்கு வாக்களித்தார்களா என்று தெரியவில்லை. நமக்கு வாக்களித்தார்களா? கை ரிக்ஷாவை ஒழித்த கலைஞருக்கு வாக்களித்தார்களா அல்லது ரிக்ஷாக்காரராக நடித்தவருக்கு வாக்களித்தார்களா என்று தெரியவில்லை. ரிக்ஷாக்காரராக நடித்தவருக்கு வாக்களித்தால் கூட குற்றமில்லை, ரிக்ஷாக்காரரோடு சேர்ந்து நடித்தவருக்கெல்லாம் வாக்களித்தார்களே. அதனால் தான் இந்த நாடு சீரழிந்து இந்த நிலைமைக்கு இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. பெண்கள் பட்டமும் பட்டயமும் படிக்க ஊக்குவிச்சதே அதிமுக அரசு தான் சொல்றாரு நடிகர் ஆனந்த்ராஜ். சமீபத்தில் அதிமுக மேடை ஒண்ணுல அவர் பேசினதுல இருந்து ஒரு பகுதியை கேட்கலாம். அதே மாதிரி ஒரு அம்மா வயசான பாட்டி உட்காந்து பாருங்க, நல்ல முடியோடு ஒரு அம்மா நல்ல அழகா அப்படி ரெட்டலை காமிச்சு நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா ரெட்டலை காமிச்சு நிக்கிறாங்க, நிறுத்துங்க வண்டி என்று கீழே குதிச்சு ஓடி போய் அந்த அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சி, ஆஹா நீங்க எல்லாம் இருக்க வரைக்கும் இந்த கட்சி தோக்கவா போகுதுன்னு 2000 தள்ளுக்கு வந்துச்சு அந்த அம்மா. ஏன் பாட்டி செவனேன்னு வண்டியில போறவனை கூட்டு 2000 கேட்கறீங்க, உனக்கு அடுக்குமா? நான் உனக்கு காட்டுதான் எனக்கு கீழே கூட்டு நினைச்சு அந்த அம்மா. அட கரகம் முடிச்ச கேள்வி, நீ ரெட்டலை காட்டியாக்குன்னு கீழே வந்தேன்னா அதெல்லாம் ஒழுக்கமா பேச ரெட்டாலைக்கு தான் போட போற முதல்ல 2000 தள்ளிடுச்சு. ஆமா, அது நான் என்ன பார்த்தா 2000 கேட்கிற திமுக காரனை பார்த்தா எவ்வளவு கேட்பேன்னு எப்படி இருந்துச்சு அந்த அம்மா. என்ன உதயசூரிய நான் கேட்டேன், இல்ல கண்ணா 5000 தள்ளுன்னு கேட்டேன். அது ஏன் அவங்கிட்ட 5000 என்கிட்ட 2000? அவன் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். 1,76,000 கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறானாமே. ஒரு 5000 கொடுத்தால் குறைந்தா விட போகிறான். திமுக காரன் நடித்திருக்கிற கொள்ளை இன்றைக்கு தமிழகத்திலே கடையோடியிலே குக்கிராமத்திலே வாடுகிற மூதாட்டி வரை தெரிஞ்சுக்கிட்டா அப்பேற்பட்ட கொள்ளை. இதை நான் சொல்லவில்லை, இது அம்மாவுடைய மேடை. நாங்கள் அனைவருமே அம்மாவுடைய கழக தொண்டர்கள். நாங்கள் அம்மாவை உயர்த்தியும் திமுகவை தாழ்த்தியும் பேச வேண்டும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது. காலிலே போடுகிற ஷூவில இருந்து, மேலே போடுகிற ஆடையிலிருந்து, மானத்தை மறைக்கிற துப்பட்டாவிலிருந்து, முதுகிலே மாட்டுகிற தோல்பையிலிருந்து, உள்ளே வைக்கிற புத்தகத்திலிருந்து, எழுதுகிற பேனாவிலிருந்து, வரைகிற ஜாமெட்ரி பாக்ஸிலிருந்து, மடித்து வைக்கிற மடி கணிலிருந்து, உண்ணுகிற உணவிலிருந்து, ஓட்டுகிற சைக்கிள் வரை தந்து இன்றைக்கு கல்வியை தருகிற ஒரே தலைவருடைய புறத்தலைவி அம்மா என்றால் மாற்று கருத்து கிடையாது. சிறந்த முதலமைச்சர் யார்? ஒரு பத்திரிகை சொல்கிறது காமராஜர் என்று. நான் சொல்கிறேன், சிறந்த முதலமைச்சர் யார்? என் புரட்சி தலைவி அம்மா தான் சிறந்த முதலமைச்சர். அவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். காமராஜர் எதனால் சிறந்த முதலமைச்சர்? எதற்காக? மதிய உணவை தந்து படிக்கவா என்று குழந்தைகளை அழைத்தார், உணவு தந்து படிக்கவா என்று அழைத்தார். ஆனால் இன்றைக்கு அம்மா படிப்பல்ல, படிப்பை முடிப்பதற்காக உனக்கு தாலிக்கு தங்கம் தருகிறேன், 50,000 தருகிறேன், பட்ட படிப்பை மூடி என்று சொல்கிறாரே. தங்கம் வாங்கிய பட்டம் படித்த அனைவருக்கும் தங்கம் முடி. பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கம் இருக்கும், வயதுக்கு வந்த பெண்கள் ஒரு 10 வயசு 12 வயசு 13 வயசு 10வது அல்லது 8வது வயசுக்கு வந்துட்டா படிக்க வேணாம், படிப்பை நிறுத்துவாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பட்டம் பெற வேண்டும். ஆண்கள் எல்லாம் விட்டாங்க, அதுக்காக ஆம்பளைங்க வாயை பழக்காதீங்க. எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையான்னு கேட்காதீங்க. நமக்கு அம்மா கொடுத்துருக்காங்க, தீபாவளிக்கு ஒரு வேஷ்டி, பொங்கலுக்கு ஒரு வேஷ்டி, நமக்கெல்லாம் அவ்வளவுதான். திட்டங்கள் அனைத்தும் பெண்களுக்கு தான். ஏன் பெண்கள் கையில கொடுத்து அழகு பார்க்கிறான். படிச்சு முடிய மகளை, என் தாயை, என் சகோதரியை படிச்சு முடிச்சா உனக்கு 50,000 தருகிறேன், 4 கிராம் தங்கம் தருகிறேன். இல்லம்மா எனக்கு படிப்பு வரல, பட்டை படிப்பை முடிக்கிறியா, டிகிரி வாங்கு போதும், உனக்கு 25,000 தருகிறேன், 4 கிராம் தங்கம் தருகிறேன். இது எங்கே நடக்கும்? நம்ம வீட்டு குழந்தைய படின்றாங்க, அதுல அவருக்கு என்ன லாபம்? உங்க வீட்டு பெண்ணை பட்ட படிக்க வைத்தால் அந்த தாலிக்கு ஆசைப்பட்டோம்,
பணத்திற்கு ஆசைப்பட்டு உன் மகள் படித்து விட்டால் உன் குடும்பத்திலே ஒரு படித்த பட்டதாரி பெண் இருப்பார். இப்போது சொல்லுங்கள், காமராஜ் சிறந்தவரா, என் புறத்தலைவி அம்மா சிறந்தவரா என்பதை அன்போடு மக்கள் கைக்கு நான் விடுகிறேன். இந்த பகுதியில் நாம முதல்ல கேட்க போறது பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் காடுவெட்டி குருவுடைய பேச்சை தான். ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சிகளும் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறதா குற்றம் சாட்டுறாரு குரு. எங்கள் ஆட்சி வந்தால், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் முதலமைச்சராக வந்தால், நாங்கள் இலவசமாக தொலைக்காட்சி, மிக்சி, கிரைண்டர், ஆடு மாடு, இலவச வேட்டி சேலை எல்லாம் தரமாட்டோம். இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான பிள்ளைகள் படிப்பதற்கு இலவச கல்வியை கொடுப்போம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம். ஆனால் திமுக, அண்ணா திமுக ஆட்சியில் என்ன செய்தீர்கள்? கல்வி ஸ்தாபனங்களை அரசாங்கம் நடத்த வேண்டும். அந்த கல்வி கூடங்களை, பள்ளிக்கூடங்களை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்துவிட்டு தனியார் நடத்த வேண்டிய சாராய கடையை அரசாங்கம் நடத்தி கொண்டு ஆண்ட முதலமைச்சர், இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தினதோறும் சாராய கணக்கு வரவு செலவாக்கின்ற வேலைதானே நடக்கின்றது. இதை விட கேவலம் இந்த நாட்டில் வேறு என்ன இருக்கிறது? இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இவ்வளவு அட்டகாசம் செய்துவிட்டு ஏன் இவர்கள் திருப்பும் தேர்தலை சந்திப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. இந்த நாட்டு மக்களுக்கு தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை, தன்மான உணர்வு எதுவும் கிடையாது. அதனால் சாராயத்தை கொடுத்து ஓட்டுக்கு காசு பணத்தை கொடுத்தால் எல்லோரும் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நினைப்பில் தான் இன்றைக்கு திராவிட கட்சி தலைவர்கள் கோடி கோடியாக பணத்தை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது, இதை நினைத்து பார்க்க வேண்டும். அதிமுகவின் ஆட்சி ஓராண்டு சாதனை 100 ஆண்டு சொல்லும் என்று சொன்னார்களே, இன்றைக்கு 5 ஆண்டு சாதனை என்ன சொல்கிறது? இட்லி வித்ததும், வடை சுட்டு வித்ததும், ஆப்பம் வித்ததுமா சாதனை? நினைச்சு பார்க்கணும். இதுக்கா ஒரு முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டோம்? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆக இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன சாதனை புரிந்து விட்டார்? விலையில்லாத ஆடு மாடு கொடுத்தோம். இப்ப தேர்தல் வருது. கலைஞர் சொல்வார், என்ன சொல்வார்? அம்மா ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, இன்னும் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கல. அதை இந்த தேர்தலில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. என்ன கொடுக்குறேன்னா, வீட்டுக்கு வீடு பன்னி குட்டி தரேன், எல்லாம் பண்ணி மேய்ங்கடாம்மா. அது திமுககாரர்கள். கலைஞர் ரொம்ப நாவோட நல்ல பேச்சு திறமை உள்ளவர். கலைஞர் அழகாக சொல்வார். என்ன சொல்வார்? அம்மா கொடுத்த ஆடும் மாடும் ஒரு குட்டி தான் போட்டுது, நான் கொடுக்கிற பன்னி 10 குட்டி போடும், பண்ணி மேய்க்கிறீங்களா? ஆக ஆடு மேய்க்க சொல்வது, மாடு மேய்க்க சொல்வது, பன்னி மேய்க்க சொல்வது ஒரு சாதனையா? ஐயா என்ன சொல்றார்? இந்த நாட்டு பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுங்க, நீ படிக்கணும், இந்த மாணவர்கள் படிச்சுட்டு டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், கலெக்டரா வரணும்னு சொல்றார். ஆனா அம்மாவும் கலைஞரும் சொல்றாங்க ஆடு மேய்க்க சொல்றாங்கன்னா, ஐயா சொல்ற படிக்க சொல்றார், அம்மா ஆடு மேய்க்க சொல்றாங்க. ஐயா படிக்க சொல்றார், அம்மா குடிக்க சொல்றாங்க. எது நல்லாச்சு? எது நல்லாச்சு? நீங்க நினைச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு எதுவுமே இல்லை, எல்லா கட்சிகளும் பலவீனமாயிடுச்சுன்னு சொல்றாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். அதோட அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளையும் எதிர்த்து களத்துல தைரியமா இறங்கி இருக்கிற ஒரே கூட்டணி மக்கள் நல கூட்டணி தான் அடிச்சு சொல்றாரு. கேட்போம். பாரதிய ஜனதா கட்சி நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, பெரிய கட்சி, பலமான கட்சி. ஆனால் என்ன நிலை? 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பாரதிய ஜனதா சந்தித்தது, ஒரு கூட்டணியை உருவாக்கியது. ஆனால் அந்த கூட்டணியை அதனால் கட்டி காப்பாற்ற முடிந்ததா? பாரதிய ஜனதா தலைமையிலே உருவான கூட்டணி இன்றைக்கு ஒரு கூட்டணியாக இருக்கிறதா? பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த பாமக கலந்து கொண்டது, அது தனி ஆவர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து என்று சொல்வார்கள்.
மயில் தோகையை விரித்து நடனமாடுகிறது, அந்த மயிலை போல் நானும் ஆடுகிறேன் பார் என்று வான்கோழி ஆடியதாம். வான்கோழி தோகையை விரித்தால் எப்படி இருக்கும்? மயில் மாதிரி இருக்குமா? மயிலை போல நடமாட முடியுமா வான்கோழியால்? ஆக காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து நடமாட தொடங்கி இருக்கிறது. ஆனால் அது காண மயிலை போல் ஆடவில்லை, நம்முடைய பால் தினகரை போல் ஆடுகிறது. டிஜிஎஸ் பால் தினகரை போல, ஒபாமாவை போல அவர்கள் ஆடி பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த பாமக கலந்து கொண்டது. ஈழத்தமிழர் பிரச்சனையில நேருக்கு நேராக, முகத்துக்கு நேராக நரேந்திர மோடியை எச்சரித்துவிட்டு அண்ணன் வைகோ வெளியேறிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முதலில் வெளியேறியது அண்ணன் வைகோ அவர்கள்தான். நேருக்கு நேராக சொல்லிவிட்டு வந்தார், உங்கள் கூட்டணி தமிழினத்திற்கு துரோகம் இழைத்து விட்டது, உங்கள் அரசு துரோகம் இழைத்து விட்டது, உங்களோடு இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்று எச்சரித்து விட்டு வெளியே வந்தார். 2 கட்சி. மூணாவது நம்முடைய அண்ணன் விஜயகாந்த், நண்பர் விஜயகாந்த், அவரும் அந்த கூட்டணியில் தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கும் தண்ணி காட்டுகிறார், டிஎம்கேவுக்கும் தண்ணி காட்டுகிறார். 2 கட்சிக்கும் ஒரே நேரத்தில் தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதாவிலிருந்து விஜயகாந்த் வெளியேறிவிட்டார். அதே அணியில் இருந்த ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, அதுவும் வெளியேறிவிட்டது. ஆக பாரதிய ஜனதா தலைமையில் உருவான ஒரு கூட்டணி ஒரே ஒரு ஆண்டு கூட ஒற்றுமையாக இல்லை, உருப்படியாக இல்லை. அது கலைந்து விட்டது. இப்போது சொல்லுங்கள், பாரதிய ஜனதா பெரிய பலமான கட்சியா தமிழ்நாட்டில்? ஆக பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டும் பெரிய தேசிய கட்சிகள். தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணியை அவர்களால் கட்டியமைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 1967 அடி விழுந்தது காங்கிரசுக்கு. அண்ணா கொடுத்தார் சம்மட்டி அடி. பேரறிஞர் அண்ணா அடித்த அடி இடுப்பு முறிந்து விழுந்ததுதான் காங்கிரஸ், இன்னும் எழுந்திருக்கவில்லை. அந்த காங்கிரஸ் கட்சியால் கூட தமிழகத்திலே திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைக்க முடியவில்லை. பாரதிய ஜனதாவால் அமைக்க முடியவில்லை. இந்த 2 கட்சிகளுக்கும் எதிராக இன்றைக்கு ஒரு கூட்டணியை அமைக்கிற துணிச்சல் இந்த 4 கட்சிகளுக்குத்தான் உருவாகி இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான வாக்காளர் பெருமக்களே, நிகழ்ச்சி ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கோன்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான மேடை பேச்சுக்களோடு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி. அன்பான வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள்